Good morning, students. Next, example 2.40. Which of the following sequences form a geometric progression? ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரியா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து எழுதியிருக்கோம். 7, 14, 21, 28, etc. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனோட கண்டிஷன் செக் பண்ண போறோம். T2 divided by T1. அதாவது எந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸுக்கும் ரேஷியோ வந்து சேமா இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அதுல அடுத்தடுத்து வரக்கூடிய ரெண்டு டேர்முக்கு ரேஷியோ ஆன்சர் பார்க்கணும். எல்லாமே சேமா இருந்தா அது ஜிபி, இல்லைன்னா நாட் இன் ஜிபின்னு எழுதிடலாம். ஸோ T2 வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க, 14, T1 7, T1, T2, T3, T4. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். நெக்ஸ்ட் இதை நம்ம ஃபர்தரா சால்வ் பண்ணலாமா? 1 டைம் 2 டைம். T2 by T1 ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2. அடுத்து T3 by T2. T3 value 21 divided by T2 value 14. 7 table 2 time 3 time. Answer T3 by T2 equal to 3 by 2. ஸோ சேமா இல்லை. நமக்கு அந்த சீக்வன்ஸில் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுக்கும்போது, எந்த ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம் எடுக்கும் போதும் நமக்கு ரேஷியோ ஆன்சர் சேமா இருக்கணும். இங்கே சேமா இல்லை. T2 by T1 is not equal to T3 by T2. நமக்கு அந்த ரேஷியோ ஆன்சர் ஈக்குவலாக வராதனால என்னன்னு சொல்லிடலாம், hence the given is not in GP. சரியா? அடுத்து செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாருங்க, 1/2, 1, 2, 4, and so on etc. ஸோ இதான் கொடுத்துருக்க கிவன் சீக்வன்ஸ். இதில் T1 1/2, T2 1, T3 2, T4 4. செக் பண்ணி பார்த்துருவோமா ரேஷியோ சேமா இருக்கான்னு? T2 by T1, T2 வேல்யூ 1 by 1/2. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன எழுதலாம்? நியூமரேட்டர் கன்வெர்ட் ஆயிருமா 2. அப்போ ஆன்சர் இதுக்கு 2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் T3 by T2. தேர்ட் டேர்ம் பாருங்க 2, செகண்ட் டேர்ம் 1. ஸோ ஆன்சர் 2ன்னு எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் T4 by T3 ரேஷியோ 4/2, 2 டேபிள் 1 டைம் 2 டைம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்ததுல செகண்ட் சீக்வன்ஸில் எந்த ரெண்டு டேர்முக்கு கன்சிக்யூட்டிவாக வரக்கூடிய டேர்ம்ஸ்க்கும் ரேஷியோ வேல்யூ எப்படி இருக்கு? சேமாக தான் இருக்கு. அதனால என்ன சொல்லிடலாம், T2 by T1 equal to T3 by T2 equal to T4 by T3 அப்படின்னு கிடைச்சிருக்கனால hence the given is in geometric progression அப்படின்னு எழுதலாம். சரியா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் கவனிங்க, 5, 25, 50, 75, etc. ஸோ இதான் கொடுத்துருக்க சீக்வன்ஸ். T1 வேல்யூ 5, T2 25, T3 50, T4 75, right? So now check the ratio between any two consecutive terms. T2 by T1 25 by 5. 5 table 1 time 5 time. So answer 5. Next T3 by T2 50 by 25. 25 table 1 time 2 time. We obtain the contradiction. Both are not same. Therefore T2 by T1 is not equal to T3 by T2.
ரேஷியோ வந்து சேமா வரலனாலே நான் அது ஜிபி கிடையாது. அப்ப என்ன எழுதிடலாம்? hence the given is not in GP. ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.